தமிழக அரசியல் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கி இருக்கிறது. பல சகாப்த காலம் திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை உடைத்து தமிழகத்தின் முதலமைச்சராக அரியணையில் ஏறுகிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய். பதவியேற்ற முதல் நாளில் 200 யூனிட் இலவச மின்சாரம், சிங்கப்பெண் பாதுகாப்பு படை, போதைப்பொருள் தடுப்பு பிரிவு என 3 முக்கிய கோப்புகள் கையெழுத்திட்டு மக்கள் கவனத்தை ஈர்த்தார். ஆனால் அவரது 2வது நாள் பயணம் அதைவிட முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்று அவர் வெறும் நிர்வாகியாக மட்டுமல்லாம ஒரு பழுத்த அரசியல்வாதியாக தமிழகத்தின் மூத்த தலைவர்களை சந்தித்தது அரசியல் நாகரிகத்தை நிலைநாட்டியுள்ளது. சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு முன்னதாகவே அவர் மேற்கொண்ட இந்த அதிரடி சந்திப்புகள் தமிழக அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சட்டமன்ற வருகை பதவியேற்பு நிகழ்வு 3 to 8 இன்று காலை சரியாக 9:30 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற மண்டபத்திற்கு முதலமைச்சர் விஜய் வருகை தந்தார். 17வது சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் இன்று கூடியது. தற்காலிக சபாநாயகர் ME கருப்பையா முன்னிலையில் புதிய MLA-க்கள் பதவியேற்றுக் கொண்டார். முதலமைச்சராக விஜய் அவைக்கு நுழைந்த போது TVK தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகள் MLA-க்களின் ஆரவாரம் விண்ணை பிளந்தது. முன்னதாக தனது MLA-க்கள் பதவியை திருச்சி கிழக்கு தொகுதியில் இருந்து ராஜினாமா செய்திருந்தாலும் முதலமைச்சராக அவர் இந்த அவையை வழிநடத்த தயாராகிவிட்டார். இன்றைய கூட்டத்தில் மிக முக்கியமான விஷயம், திமுகவின் தரப்பில் உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விஜய்க்கு நேர் எதிராக அமர்ந்திருந்ததுதான். திரையில் பார்த்த கிளாஸ் இப்போது நேரடியாக சட்டமன்றத்தில் அரங்கேறப் போகிறது என்பதற்கான அறிகுறி இது. அரசியல் நாகரிகம். MK ஸ்டாலின் உடனான சந்திப்பு 8 to 2 மதியம் உணவிற்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழகமே உற்று நோக்கி ஒரு சந்திப்பு நடைபெற்றது. ஆழ்வார்பேட்டையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் இல்லத்திற்கு விஜய் நேரில் சென்றார். முதல் நாளே மேடையில் கடந்த அரசு 10 லட்சம் கோடி கடனை வைத்து சென்று விட்டது என்று கடுமையாக விமர்சித்த விஜய் அடுத்த நாளே ஸ்டாலினை சந்தித்தது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இந்த சந்திப்பின் போது உதயநிதி ஸ்டாலின் விஜயை கைகுலுக்கி கட்டிப்பிடித்து வரவேற்றார். MK ஸ்டாலின் விஜய்க்கு பட்டு சால்வை அணிவித்து வாழ்த்தினார். பதிலுக்கு விஜய் மரியாதை நிமித்தமாக ஸ்டாலினுக்கு சால்வை அணிவித்தார். உதயநிதி ஸ்டாலின் திமுகவின் 75 ஆண்டுகளும் வரலாற்றை கூறும் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற புத்தகத்தை விஜய்க்கு பரிசாக வழங்கினார். அரசியல் விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் மூத்த தலைவர்களுக்கு மதிப்பளிக்கும் விஜயின் இந்த செயல் அண்ணா காலத்து அரசியலை நினைவுபடுத்துவதாக அரசியல் விமர்சனங்கள் கருத்து தெரிவிக்கின்றன. கூட்டணி மற்றும் எதிர்கட்சி தலைவர்களுடன் சந்திப்பு 2 to 8 ஸ்டாலின் தொடர்ந்து விஜய் தனது அரசியல் பயணத்தை தொடர்ந்தார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்திப்பு. தைலாபுரம் தோட்டம் மற்றும் அன்புமணி இல்லத்து சந்திப்புகள் மூலம் வட தமிழகத்தின் முக்கிய வாக்கு வங்கியை கையில் வைத்திருக்கும் பாமகவின் ஆதரவை தக்க வைக்க அல்லது ஒரு சுலபமான உறவை பெற விஜய் முயன்றார். வைகோ சந்திப்பு. மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோவை அவரது இல்லத்தில் சந்தித்தார். வைகோவின் மகன் துரை வைகோ முதலமைச்சரை வரவேற்றார். விஜய் இந்த எழுச்சி மக்கள் மாற்றத்தை விரும்புவதை காட்டுகிறது என்று வைகோ மனதார பாராட்டினார். பெரியார் திடல் வருகை. ஏற்கனவே முதல் நாளே மாலை வீரமணியை சந்தித்த விஜய் இன்று சமூக நீதி பயணத்தின் ஒரு பகுதியாக சில முக்கிய தலைவர்களுடன் தொலைபேசியிலும் ஆலோசனைகளை மேற்கொண்டார். சம்பவங்கள் மற்றும் சர்ச்சைகள் 8 to 2 இந்த 2 நாளுமே அவ்வளவு சுலபமாக முடிந்துவிடவில்லை. சில சவால்களும் அரங்கேறின. டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. அமமுக தலைவர் டிடிவி தினகரன் தனது கட்சி MLA-க்களின் கடிதத்தை போலியாக தயாரித்து ஆளுநரிடம் விஜய் சமர்ப்பித்ததாக குற்றச்சாட்டினார். இது தொடர்ந்து காவல்துறையிலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் TVK தரப்பு அந்த MLA-க்களே கடிதம் எழுதும் வீடியோவை வெளியிட்டு பதிலடி கொடுத்தார். நம்பிக்கை வாக்கெடுப்பு பதற்றம். மே 13ஆம் தேதி நடைபெற்றுள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பதற்கு காங்கிரஸ், VCK மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவை திரட்டுவதில் விஜய் தரப்பில் தீவிரமாக உள்ளது. தற்போது 120 MLA-க்களின் ஆதரவு இருப்பதாக தகவல் வெளியானாலும் கடைசி நேரம் மாற்றங்கள் இருக்குமோ என்று பதட்டம் நிலவுகிறது. முடிவுரை. புதிய தமிழகத்தின் விடியலா 2 to 6 விஜயின் 2 நாள் வெறும் சந்திப்புகளால் ஆனது மட்டுமல்ல, அது ஒரு வலுவான அரசியல் அடித்தளம். நிர்வாக ரீதியாக IAS அதிகாரிகளை செந்தில்குமார், லட்சுமி பிரியா தனது செயலாளர்கள் நியமித்து கோப்புகளின் வேகம் காட்டும் அதே வேளையில் அரசியல் ரீதியான அனைத்து தரப்பினும் அரவணைத்து செல்ல பார்க்கிறார் விஜய். நான் தேவதை அல்ல, ஒரு சாதாரண மனிதன் என்று கூறிய விஜய் அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தை எங்கு கொண்டு செல்ல போகிறது என்பதை இந்த முதல் 2 நாட்களே உணர்த்தியுள்ளன. 10 லட்சம் கோடி கடன் சுமை, போதைப்பொருள் ஒழிப்பு என அவர் முன் இருக்கும்
சவால்கள் மலை போன்றது. ஆனால் துணிச்சலான தொடக்கம் பாதி அளவு வெற்றியை தந்துவிட்டது. தொடர்ந்து இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பகிருங்கள். நன்றி.